Vice Principal Ma'am, dedicated, honored, retired, immense pleasure and profound honor in welcoming you all. Okay, sir. Thank you, sir. And respected chief guest of today's heroines, our senior nurses, our principal, professors, associate professors. Proud and happy to say that and a wonderful person, a down-to-earth person, lovable person. I'm very happy that she is here with us today, and I welcome our Dean Sir, the backbone of the family. From the age of 18, some of them have started students. That is going to enrich the rest of. Come to you, ma'am, for this occasion. Yeah, very good. Yes, I know most of them. All of my doctor joined Manapa, all of. Madam Sonang, Principal Madam Sonang, the backbone of this institution, but I consider the backbone of the whole community is nurses. Mother Teresa, college out, I don't know whether many of you are in my age. We all have studied nursing in the same pattern, like very strict nursing, very always with எப்பவுமே தரம் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். எல்லா சூப்பர்வைசர்ஸ், எல்லா வார்ட்ஸ், the student undergo, but the pace is esteemed training at Chandigarh and also underwent training in administration and management in Saudi Arabia, strengthening her expertise in both Arabia, where she joined as a staff professional excellence. She served as a CPR instructor and was later promoted to the position of senior general. புதுச்சேரியில் கோரிமேடில் உள்ள அன்னை தெரேசா சுகாதார அறிவியல் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தலைமையில் சர்வதேச செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. ஒரு சிறப்பு பார்வை. நமது செவிலியர்களே நமது எதிர்காலம், அதிகாரம் பெற்ற செவிலியர்கள் உயிர்களை காக்கிறார்கள் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியானது கருத்தரங்கு கூடத்தில் மே 12, 2025 காலை 10 மணி அளவில் தொடங்கி நடைபெற்றது. கல்லூரி செவிலித்துறை பேராசிரியர் டாக்டர் நந்தினி அவர்கள் அனைவரை வரவேற்றார். தொடர்ந்து குத்துவிளக்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. பேராசிரியர் டாக்டர் ஏ மரிய தெரேசா துணை முதல்வர் செவிலியர் கல்லூரி, பேராசிரியர் டாக்டர் ஏ பெலிசியா சித்ரா முதல்வர் செவிலியர் கல்லூரி மற்றும் இக்கல்லூரியின் டாக்டர் கே ஐயப்பன் புலத்தலைவர் டீன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்தனர். டாக்டர் மல்லிகா ராஜதுரை செவிலியர் துறை பேராசிரியர் ஓய்வு தலைமை விருந்தினராக பங்கேற்று உரையாற்றினார். இக்கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச செவிலியர் தினத்தன்று மூத்த செவிலியர்கள் கௌரவிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த முறையும் செவிலித்துறையில் சிறப்பாக 30 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த செவிலிய அதிகாரிகளான திருமதி சாரதி பார்த்தசாரதி, திருமதி பத்ருனிசா, திருமதி பத்மினி, திருமதி முத்துலட்சுமி, திருமதி அஸ்மத், திருமதி செல்வசுந்தரி, திருமதி பங்காரம்மாள், திருமதி ஜெயலட்சுமி ஆகியோருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். அவர்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதோடு மருத்துவமனையில் தங்களின் பணி அனுபவத்தின் பொழுது எதிர்கொண்ட சவால்களையும் எடுத்துரைத்தனர். மேலும் கல்லூரியின் செவிலியர் பட்டம் பெறுவதற்கு இளம் செவிலியர்களை அவர்கள் ஊக்குவித்தனர். மேலும் செவிலித்துறை மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டன. நிறைவில் செவிலித்துறை இணை பேராசிரியர் டாக்டர் ரேவதி நன்றியுரை வழங்கினார். ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் சர்வதேச செவிலியர் தினம் நடப்பாண்டிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை இக்கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி.